வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, சசிகலா இருக்காங்களே, அவங்க தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் திரட்டி ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த புதிய கட்சியை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வைக்க போகிறாங்களாம். டிவிகேவோட கூட்டணி பேச்சு தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. டிவிகேவோட சசிகலா அவர்கள் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்ஸும் நடந்துருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், மத்திய பிரதேசத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீமூச் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால்வாடி, அதில் 20 குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த பால்வாடி சமயக்காரங்க ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தேனீ கூடு இருக்குது பார்த்தீங்களா, அது கலைஞ்சிருது. தேனீக்கள் எல்லாமே அந்த குழந்தைகளை நோக்கி வரும்போது அந்த காஞ்சன் பாய் மேக்வால் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க தான் அந்த சமயக்காரங்க, 40 வயசு அவங்களுக்கு. அவங்க குழந்தைகளை தேனி கொட்டிடக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் இருந்த பாய் இருக்குது பார்த்தீங்களா, மேட்டு, அதை எடுத்து குழந்தைகள் எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. தேனீக்கள் இந்த அம்மாவை கொட்டிடுது, பல தேனீக்கள். இருந்தாலும் அந்த மேட்டை அவங்க விடவே இல்லை. குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக கொட்டு வாங்கியபடியே, தேனி கொட்டிக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு கொட்டு வாங்கியபடியே அந்த குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரூமுக்குள்ளே குழந்தைகளை கொண்டு போயிட்டு சாத்துறாங்க, கதவை சாத்திடுறாங்க, குழந்தைகளை காப்பாற்றிடுறாங்க. இவங்க அடுத்த செகண்டே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே பக்கத்தில் இருந்தவங்க இவங்களை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் தேனி கொட்டினதில் நிறையா தேனீக்கள் ஒரே நேரத்தில் கொட்டினதுனால காப்பாற்ற முடியலை, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளிவந்திருக்கு. காஞ்சன் பாய் மேக்வால் இவங்க இன்னைக்கு நாட்டுக்கே ஒரு ஹீரோவாக உருவாயிருக்காங்க. தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி 20 குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம நாட்டுடைய உயரிய விருதுகளை வழங்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அவங்களுக்கு ஹஸ்பண்டு பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஒரு பையன் 2 பொண்ணா. இவங்க ஒரு ஆள் தான் வருமானம் ஈட்டுபவராக இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியிலேயே. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஃபேமிலியுடைய நிலைமை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மத்திய பிரதேச கவர்மெண்ட்டு காஞ்சன் பாய் மேக்வால் அவர்களுடைய ஃபேமிலிக்கு உதவ முன் வந்திருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை நேற்று செம ஃபார்முங்க. ரொம்ப நாள் கழித்து அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைலு ப்ரெஸ் மீட்டை நேற்று கொடுத்துருக்காரு. பீஸ்ட் மோடில் இருந்திருக்காரு நேற்று அண்ணாமலை. தொகுதி பொறுப்பாளர் பணியை ரிசைன் பண்ணாரா, இதனை தொடர்ந்து பெரிய டிபேட் வந்துச்சு. எஸ்வி சேகர் என்ன சொன்னார், அண்ணாமலை விலக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா, காமெடி நடிகர் பேசுகிறதான் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு வராதிங்க. அந்த காமெடி நடிகர் முதல்ல பாஜகவில் இருந்தார், அடுத்து திமுகவுக்கு போனார். ஒரு கட்சியில் தலைவர் வரலாம் போகலாம், ஆனால் கட்சி மேலே பாசம் இருந்துச்சுன்னா அந்த கட்சியில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த காமெடி நடிகர் அப்படி கிடையாது. பிஜேபிக்கு வந்தார், அடுத்து திமுகவுக்கு தாவுனார், ட்ராமா போட்டு நாடகம் போட்டு சிறப்பு விருந்தினராக முதல்வரை கூப்பிட்டு முதல்வருக்கு ஜிங்சங் அடிச்சுக்கிருக்காரு, ஜாகர் அடிச்சுக்கிருக்காரு. ஏதாவது தமிழக அரசாங்கத்துடைய விருது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிருக்காரு. அதனால அவர் பேசுகிறதெல்லாம் முக்கியத்துவம் எடுத்து இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு எஸ்பி சேகருக்கு முதல்ல பதிலடி. ரெண்டாவது, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சியே அண்ணாமலையை புறக்கணிச்சிருச்சு, பாஜகவே அண்ணாமலையை மதிக்கிறது இல்லை, அதனால அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சேகர் பாபு சமீபத்தில் சொல்லியிருந்தார். அதுக்கு அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா, செவுத்தில் பள்ளி ஒட்டிட்டு இருக்கும்ல, அது சத்தம் போடும் போது தான் தெரியும், ஐயோ பள்ளி செவுத்தில் ஒட்டிக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி முதல்வருடைய வாகனத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போகிறவர் தான் சேகர் பாபு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பின் போது 4000 ரூபாய் பக்தர்கள் கட்டி வரிசையில் நிற்பாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலியோட தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிக்கிருப்பாரு அப்படின்னு மிக கடுமையாக அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. செவுத்தில் ஒட்டிக்கு இருக்க பள்ளியும் முதல்வருடைய வாகனத்தில் ஒட்டிட்டு போகக்கூடிய சேகர் பாபு அவர்களும் ஒன்று தான் அப்படின்னு மிக கடுமையாக தாக்கியிருக்காரு அண்ணாமலை. 2. மூணாவது பார்த்தீங்கன்னா, சிடி நிர்மல்குமார் இருக்காருல்ல, டிவிகேல இருக்காரு, அவர் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ டிவிகேவுக்கு அண்ணாமலை என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னா, விஜய் நீங்கள் பாட்டுக்கு வாங்க, உங்களுடைய பாலிடிக்ஸை பேசுங்க, மக்கள் ஆதரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், உங்களுடைய ரூட்டில் நீங்கள் போங்க, ஆனால் தேவையில்லாமல் உங்கள் கட்சியுடைய 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட இந்த 4 கட்சி மாறி வந்த அல்லு சிலையெல்லாம் ஏவி விட்டு பேச வச்சிங்கன்னா எனக்கும் பதிலடி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க தெரியும், என்னுடைய பதில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டிவிகேவுக்கும் வார்னிங் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் பலரை துவம்சம் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி,
ஜெய் ஹிந்த்.